புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை மூலியமா உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பின்படி கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நமக்கு எந்த காரியமானாலும், எந்த காரியம் நமக்கு நடக்க வேண்டும், அது கர்த்தருடைய தயவின்படிதான், கர்த்தருடைய அவருடைய விருப்பத்தின்படிதான், அவர் சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய காரியத்தை அவர் நடத்தி தர வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நமக்கு எதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டுமோ நாம் அவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இப்போ சில வீடுகள்ல, சில குடும்பங்கள்ல சில தாய் தகப்பன்மாருங்க இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போவாங்க. கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கான பொருட்களை வாங்க போயிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவதற்கான ஏதாவது ஸ்நாக்ஸ் போன்ற பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா கடைக்கு போயிருக்கிறாங்க, நமக்கு வேண்டிய சாப்பிடுகிற பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க என்று சொல்லி அந்த பிள்ளைங்க வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டிலும் பிள்ளைங்க அப்படிதான். அப்படி அந்த பிள்ளைங்க பாருங்க, எப்படியும் அப்பா அம்மா நமக்கு வாங்கிட்டு வராங்க, நம்ம அப்பா வாங்கிட்டு வருவாரு, நம்ம அம்மா வாங்கிட்டு வருவாங்க சொல்லி நம்பிக்கையோடு இருக்கும். எனக்கு கூட சின்ன வயதுல எங்க அம்மா கடைக்கு போகும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள், சாப்பிட பொருள் வாங்கிட்டு வருவாங்க. நாங்களும் நம்பிக்கையா இருப்போம், அம்மா கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி. அதே போல இன்னைக்கு அநேக வீடுகள்ல அநேக பிள்ளை காத்து கொண்டு இருக்காங்க. நம்ம அப்பா ஊருக்கு போயிருக்காரு, நம்ம அம்மா வெளியே போயிருக்கிறாங்க, நிச்சயமா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க என்று சொல்லி அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்க நம்பிக்கை கொண்டு வந்த அந்த நம்பிக்கையின்படி அவங்க அப்பா மூலியமா அம்மா மூலியமா வரும்போது அந்த பிள்ளைங்க வாங்கி அதை சந்தோஷத்தோடு சாப்பிடுவாங்க. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, நமக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஜபத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஜபத்துல நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லை, எனக்கு உம்மை விட்டா வேற கதி இல்லை, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு தாய் தகப்பன் நீங்க தான், எனக்கு சகோதரன் நீங்க தான், நான் உம்மை நோக்கி அமர்ந்து இருக்கிறேன், எனக்குரிய தேவைகளை சந்திங்க, எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க உதவி செய்யுங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க உதவி செய்யுங்க, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, நான் இவ்வளவு படிப்பு படித்து இருக்கிறேன், என் படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வேண்டும், உம்மை நோக்கி நான் அமர்ந்து இருக்கிறேன்ப்பா, எனக்கு வேலை கொடுங்க சுவாமி. கர்த்தாவே, ஏற்ற நேரத்துல என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், அதுக்குரிய ஏற்ற துணை கொடுங்கப்பா சொல்லி அவர் பாதத்துல நீங்க அமர்ந்திருங்க. இப்படி உங்கள் தேவை என்னவாக இருந்தாலும் நீங்க தினந்தோறும் ஜபத்துல அந்த காரியத்துக்காக அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருங்க. அது மாத்திரமல்ல, எந்த பிரச்சனை ஆனாலும், போராட்டம் ஆனாலும், எந்த காரியமானாலும் அவரை நோக்கி நீங்க அமர்ந்திருங்க. அவரை நோக்கி நீங்க அமர்ந்திருக்கும் போது நிச்சயமா நீங்க நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 62ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவன் நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 எப்படியா சொல்லப்படுறது? என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்தன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. அப்ப இந்த பக்தனுக்கு தெரியும், நான் நம்புகிற காரியம் நிச்சயமா அவரால வரும் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க. நீங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நிச்சயமா கர்த்தர் நீங்க கேட்கிற காரியத்தை உங்களுக்கு கிடைக்க செய்வார். அது அவராலே வரும். நீங்க யாரை நோக்கி அமர்ந்திருந்தீங்களோ அவராலே வரும். யாரை நோக்கி நீங்க காத்து கொண்டிருந்தீங்களோ
அவராலே அது உங்களுக்கு வரும், நிச்சயமா உங்களுக்கு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபத்துல அமர்ந்துருங்க. நிச்சயமா அவர் நீங்க கேட்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். வேதத்துல ஒரு சில நபர்கள் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தாங்க, அவராலே நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதை வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அதுல வாசிக்கும் போது 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெத்தனியா என்கிற கிராமத்துக்கு இயேசு சுவாமி வருகிறார். அவர் அந்த கிராமத்துக்குள் பிரவேசித்த போது மாத்தாள் என்கிற ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டில் அழைத்து கொண்டு போன இந்த மாத்தாள் இயேசுக்கு ஒரு நாற்காலை போட்டு அமர வைத்து விட்டு அவருக்கு தேவையான ஆகாரம் போன்ற பொருட்களை செய்ய போய்விட்டார். இப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவருடைய சகோதரி மரியாள் வந்த இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இயேசு சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ மாத்தாளுக்கோ வேதனை, ஆண்டவர் வந்திருக்கிறார், அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேலை அர்ஜென்டா செய்கிறார். ஆனா தன் சகோதரி ஒத்தாசையா வரும்னு சொல்லி பார்த்தா வரல. உடனே ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என் சகோதரி என்னோட வந்து வேலை செய்வதற்கு அனுப்பும், உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், மாத்தாலே நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனா மாத்தாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதுல 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அங்க அந்த வசனத்துல மாத்தாள் இயேசுனுடைய வார்த்தையை அவ கேட்டுக்கொண்டதால். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைங்களே, அந்த 39ஆம் வசனத்துல அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், இயேசுவின் பாதத்துல அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இயேசுவை வீட்டுக்கு அழைத்தது முக்கியமா இருந்தாலும், அழைத்த இயேசுவின் பாதத்துல உட்கார்வதுதான் மிக மிக முக்கியம். இயேசுக்காக ஏதாவது செய்வது முக்கியமா இருப்பதை பார்க்கலாம், இயேசுவின் வார்த்தை கேட்பதுதான் மிக மிக முக்கியம். இந்த மார்த்தாள் இயேசுவின் பாதத்தை அருகே உட்கார்ந்தால் இயேசு சொல்லுகிற வசனத்தை கேட்டால். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கு இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று வாஞ்சை இருப்பது உண்மை, நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல வந்த இயேசுவை அவர் பாதத்துல உட்காரணும், அவர் சொல்ல வார்த்தை கேட்கணும். பாருங்க, இந்த மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில், இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் ஆண்ட வார்த்தையை கேட்டாள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? மரியாளுக்குள்ள ஒரு குணம், இயேசு வரும்போதெல்லாம் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தையை கேட்பான். இயேசு வரும்போதெல்லாம் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்து இயேசுவின் வார்த்தையை கேட்பாள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அது நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த மரியாள், மாத்தாள், லாசரு, இந்த 3 பேர்ல இந்த லாசரு வியாதிப்பட்டு சில நாள் கழித்து மரித்து விட்டார். இந்த செய்தி இயேசுக்கு அனுப்புறாங்க. இயேசு வர தாமதமாகுது. இயேசு 4 நாள் ஆகி வருகிறார். வரும்போது இயேசு வரு என்று கேள்விப்பட்டோடனே அழுது கொண்டு அந்த மாத்தாள் ஓடி இயேசுவிடத்துல போய், ஆண்டவரே என் சகோதரி மரித்து விட்டான் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லும் போது, உயிர் தெரிந்த வரிசையில் அவனும் உயிர் தெரிப்பான் தெரியும் என்று இவ்வளவு சொல்கிறார். அப்ப இருவரும் பேசி கொண்டிருக்கும் போது ஜனங்க மாத்தாள் ஓடி வந்து வீட்டுல அழுது கொண்டிருக்கிற மரியாளை பார்த்து, இயேசு வருகிறா பா என்று சொன்னும் போது என் மரியாள் ஓடி போய் அவ செய்த காரியம் தெரியுமா? இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவ அழுதா. அவ அழுகிறத பார்த்து கூடி வந்த யூதரெல்லாம் அழுதாங்க. இயேசு சாமி ஆவில கலங்கி கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுது. பாருங்க, இந்த மாத்தாளோடு பேசின ஆண்டவர் இப்போது மரியாளோடு பேசி கொண்டிருக்கிறார். மாத்தாள் ஆண்டவர்கிட்ட பேசினால் ஆனா பாதத்தில் விழவில்லை. ஆனா மரியாளோ இயேசுவின் பாதத்துல விழுந்து காத்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். பாருங்க, மரியாளுக்குள்ள ஒரு குணம், இயேசு வரும்போதெல்லாம் பாதத்தில் அமருவாள், இயேசு வார்த்தை கேட்பாள். இப்போது துக்கம் அதிகரித்து விட்டது, என்ன செய்வதுன்னு தெரியல. இயேசுவின் பாதத்துல அமர்ந்து பழக்கப்பட்டவள் இப்ப இயேசுவின் பாதத்துல விழுந்து அழுகிறாள். இயேசுவும் கண்ணீர் விட்டாள். பாருங்க, அவ இயேசுவின் பாதத்துல அமர்ந்ததை, அதுக்கேத்த அற்புதத்தை அவ பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை அங்க செயல்பட்டது. ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுத்தால் இந்த மரியாள் ஆறுதல் அடைவான்னு சொல்லி ஆண்டவர் தன் சகோதரனை உயிரோடு எழுப்பி தன்னுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அங்க காண்பித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, மரியாள் இயேசுவை நம்பினால்
நம்பினதுக்கு அவராலே நன்மை வந்தது. இந்த காலவெள்ள கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட வேண்டுமா? நீங்க அவர் பாத்துல அமர்ந்துருங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல அவருக்கு தெரியும். நீ எதை நம்பி அழுது கொண்டு இருக்கிறாய்? எதற்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? எந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமா ஆண்டவர், நீ அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உன்னுடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமா உனக்கு செய்ய நன்மைகளை அவர் உனக்கு செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாதாக. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்த இந்த மரியாளுக்கு ஆண்டவராலே நன்மைகள் நடந்தது. அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதுல 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த 14ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இங்க எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா செனகெரிப் என்கிற மனிதன் எழும்பி வந்து அவன் சொல்லுகிறான், எசேக்கியாவே, நீ எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? எங்க ராஜாவுக்கு முன்பதாக, எங்களுக்கு முன்பதாக இந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்களால் நிற்க முடியவில்லை. அவையெல்லாம் நாங்க தவிடுபடி ஆக்கி போட்டு விட்டோம். எங்களுக்கு கைக்கு தப்பிக்க எதாலும் முடியவில்லை. உங்க தேவன் உங்களை தப்பி நம்பிக்கொண்டு சொல்லி நிருபங்களை எழுதி அனுப்பினான். பாருங்க, அந்த நிருபங்களை எசேக்கியா ராஜா 14 வாங்கி வாசிக்கிறார். எசேக்கியா ஸ்தானாபதி கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை கேளும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினாங்க. பாருங்க, செனகெரிப் எழுதி அனுப்பின அந்த நிருபத்தை வாங்கி அவன் ஆலயத்துக்கு போய் அந்த நிருபத்தை திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அங்கு கர்த்தருக்கு முன்பாக அந்த புஸ்தகத்தை விரித்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்க வைத்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தரை பாதத்தில் அமர்ந்தான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். இப்ப முடிவு கிடைக்கிறவளும் பதில் கிடைக்கிறவளும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? 20ஆம் வசனத்தை சொல்லப்படு, அப்போது ஆமோஸின் குமாரனாக ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவுக்கு செனகெரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது என்று சொல்லி வார்த்தை ஆண்டு துவங்குறாருங்க. கர்த்தராமது ஸ்தோத்திரம். இப்போ அவன் ஜெபித்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. அவனுக்கு தெரியும் கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு பதில் வரணும்னு சொல்லி, கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர்னு சொல்லி அறிந்து அவன் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணவனையும் அவன் பண்ண ஜெபத்துக்கு இப்போது பதில் வந்ததுங்க. பதில் வந்த உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அங்க பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டது, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதுமேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, தான் வந்த வழியே திரும்பி போவான் என்று ஆண்டவர் சொன்னாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படி செய்திருவான்? அப்படி செஞ்சு மிரட்டி கடிதத்தை அனுப்பினான். அந்த கடிதத்தை வாங்கி நிருபத்தை வாங்கி கொண்டு போய் தேவஸ்தலத்துல அமர்ந்து அவன் ஜெபித்தான். எத்தனை மணி நேரம் அமர்ந்தான் தெரியவில்லை, எத்தனை நேரம் ஜெபித்தான் தெரியவில்லை. ஆனா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தான். அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. அவன் விரும்பினது அவனுக்கு வந்தது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற எண்ணத்தின்படி அவன் நம்பினான். கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை யாராவது உங்களை மிரட்டுறாங்களா? உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா? மனித சக்தி எழும்புகிறதா? மாந்திர சூன்ய கட்டுகள் எழும்புகிறதா? வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எழும்புகிறாங்களா? குடும்பத்தில் மத்தியில் எழும்புகிறாங்களா? உங்க ஜபத்தை குறித்து குறை சொல்லுகிறார்களா? உங்க ஊழியத்தை குறித்து குறை சொல்லுகிறார்களா? உங்களோட அர்ப்பணிப்பு குறித்து குறை சொல்லுகிறார்களா? நீங்க கிறிஸ்துக்காக வாழ்வதை குறித்து தவறாய் சொல்லுகிறார்களா? அவங்க சொல்லுகிற அந்த சொல்லை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுங்க. அவங்க சொன்னது அப்படியே சொல்லுங்க. எசேக்கியா அப்படிதான், அவன் செனகெரிப் சொன்னது அப்படியே சொன்னான். அப்படியே ஆண்டு ஜபத்தை கேட்டு அந்த மனிதன் எழும்பி வராதபடி அனுப்பிவிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகள், எனக்கு கூட சில காரியங்கள் இப்படிதான் வரும்போது நான் கர்த்தத்துல போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஜபத்தை கேளுங்கப்பா, இவங்க சொன்ன காரியங்களை பாருங்கப்பா சொல்லும் போது கர்த்தர் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவராலே உங்களுக்கு நன்மைகள் வரும். இந்த மாத்தால் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருந்தால்
அவர் நம்பின அந்த காரியம் அவளுக்கு நடந்ததுங்க. உயிர்ப்பிக்கிற வல்லமையை அவ பார்த்தா. அதே போல எசேக்கியா ராஜா கர்த்தர் ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு முன்பாக அவன் அமர்ந்திருந்தான். கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு அவனுக்கு விரோதமாய் வந்த அந்த சனக்கரிப்பு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தி போட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், நீ எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய், எந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய், எதெல்லாம் நடக்கணும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, நீ தேவ சமூகத்துக்கு போ, தேவ சமூகத்துல அமரு, அவரை நோக்கி காத்துரு, அந்த பதில் வர வரைக்கும் காத்துரு, பதில் வர வரைக்கும் எழுந்திருக்காதே. மரியாள் ஆண்டவர் அற்புதம் செய்யற வரைக்கும் அவ எழுந்திருக்கவில்லை. பாவத்துல விழுந்து விட்டாள் மரியாள். ஆண்டவர் அற்புதம் செய்தாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல எசேக்கியேல் பதில் வர வரைக்கும் எழுந்திருக்கவில்லை, அப்படியே அமர்ந்து விட்டான். பதில் வந்தது, கர்த்தர் அற்புதம் செய்தார். உங்களுக்கும் பதில் வர வரைக்கும் நீங்க கர்த்தர் சமூகத்தை விட்டு எழுந்திருக்காதீங்க. அவர் பாதத்துல நீங்க அமர்ந்துருங்க. இந்த செய்தி தலைப்பா தான் சொல்லப்படுது, கர்த்தரை நம்பி அமர்ந்துரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வேலைக்காக, உன் எதிர்காலத்துக்காக, நீ திட்டமிட்டு எல்லா காரியங்களுக்காக, நீ செய்யற தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துருங்க. கர்த்தர் சமூகத்துல உட்கார யாரும் வெட்கப்பட்டு போனது இல்லைங்க. அவர் சமூகத்துல உட்கார்ந்து காத்து அமர்ந்துருங்க. நீங்க நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு வரும், அவரே உங்களுக்கு செய்வார். இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆஸ்வதிங்கப்பா. யாரெல்லாம் பாத்திரத்துல அமர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, ஆண்டவர் யாரெல்லாம் என்னென்ன வேணும் சொல்லி ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்காங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க நம்புற காரியம், கேட்கிற காரியம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய பாத்திரத்துல அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உம்மாலே நன்மைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பேன்னு சொன்னா இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருத்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMC மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரேயர் ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.